காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோ சுரங்காவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துகிற டாபிக் உபவாச விரதத்தை மடத்தில் சேர்ந்தவங்க கூட அறியாத வண்ணம் மிகவும் ரகசியமாக பெரியவா அனுஷ்டிச்சுட்டு வருவார். அது பண்ணிட்டு இருந்தார். அதை பற்றி தான் காஞ்சிமான் காசியிலேருந்து திரும்புகிற வழியில் ஒரிசா மாநிலம் பெல்காம்பூரில் சாத்துர்மாஷ்யம் அனுஷ்டிக்கும்போது பல நாட்கள் சுத்த உபவாசம் இருந்தார். இந்த உபவாச விரதத்தை மனத்தை சேர்ந்தவங்க கூட யோது மாதிரி ரொம்ப ரகசியமாக வச்சுப்பார். அனுஷ்டிச்சுட்டு வந்தார். ஆனால் மடத்தில் இந்த பண விவகாரங்கள்லாம் கவனிச்சுட்டு வர இந்த ராமச்சந்திரருக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சுடுத்து. மடத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறார். அவர் மகான் கிட்ட மெதுவான குரலில் உபவாசத்தை விட்டுருங்களேன் அப்படின்னு மன்றாடி கேட்டுட்டார். மகான் உடனே மரத்தை பரிசாக அழைச்சி மறுநாள் தன் உணவில் என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படி பெரிய பட்டியலே கொடுத்தார். அந்த கணக்கருக்கு தன்னை வேண்டுகளை ஏற்றுட்டார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அவர் மனசில் ஆழ்ந்த மனசில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. சமயக்கார்ட்ட கூப்பிட்டு கேட்டார், என்னாச்சுன்னு. நீங்கள் அந்தண்ட போனவரும் பெரியவா அவர் மனசு சமாதானம் ஆகணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். நான் சொன்னதெல்லாம் அடியோட மறந்துடும் அப்படி சொன்ன உண்மையை சொல்லிட்டார் இவர்கிட்ட. இதை கேட்டு ஆடிப்போன கணக்கர் மீண்டும் பெரியவாள்கிட்ட போய் நின்னார், பேசினார். ஆனால் மகான் பிடி கொடுத்து பேசினா தானே. அவர் சந்திக்க வர நேரத்துக்கெல்லாம் அடியார்கள், இந்த சிப்பந்திகள், அந்த அறிஞர்கள் யாரையாட்டு பக்கத்தில் வச்சுட்டு பேசிகிட்டே இருப்பார். பேசுகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மாதிரி வேறு இருக்கும். கணக்கர் இப்படி குறுக்க பேச முடியும். இப்படியே பல நாட்கள் ஓடிப்போச்சு. மகானுடைய கருணையான உபவாசம் தொடர்ந்துகிட்டே வந்தது. கடுமையான உபவாசம் தொடர்ந்து கடைசியில் ஒரு நாளைக்கு இரவு 10 மணிக்கு மேலே கணக்கட்டை தனியாக மாட்டின்ட்டேன். அன்றைக்கி சுக்கிரவார பூஜை. உடல் ரொம்ப தளர்ந்த நிலைமையில் பூஜையை முடிச்சுட்டு மகான் ஓய்வுக்கு போகிற டைம் போன டைம். அந்த டைம் பார்த்து கரெக்டாக இதில் போய் நின்றுட்டார். நாளைக்கு பெரியவா வயலால் பிட்சை பண்ணால் தான் நான் இந்த மடத்துலேயே நான் பிட்சை பண்ணி ஆகணும். நாளைக்கு பெரியவா வயலால் பிட்சை பண்ணாட்டா நான் இந்த மடத்தை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். முகமெல்லாம் சிரிப்பு பெரியவாளுக்கு. நீ இல்லாட்டி இந்த மடம் நடக்காதோ அப்படி பெரியவா கேட்டான். அப்போ இந்த நான் லோகத்தை விட்டே போயிடுறேன் அப்படின்னு அழுகையும் ஆவேசம் நிறைஞ்ச குரலில் கிடக்கிற மகன்கிட்ட மறையிட்டார். நீ இல்லாட்டி இந்த லோகம் நடக்காதோ அப்படின்னு மகான் கேட்க முடியாது. ஏன்னா நன்றி உள்ள ஊழியராச்சே அவர் கணக்கர். சரி, விஷயம் பண்ணுறேன், நாளைக்கு என்ன இப்போ பண்ணுறேன், யாராக பண்ணுறோன்னு சொன்னியே பண்ணுறேன் அப்படி சொல்லி சிரிச்சுட்டே பேசினார் மகான். இதுக்காக தான் காத்துன்றேன் நான். அவர் ராமச்சந்திரன் மகான்கிட்ட பாதகள் சாஸ்திர காலில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கண்களில் ஒரே ஆனந்தம் வெள்ளம். இரவு நேரத்தில் பழம் தான் சாப்பிடுவார், ராத்திரியில் வேறு சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த சமையல் பண்ணியாரை கூப்பிட்டார். அவனையே கூப்பிட்ற, ஒன்றை தானே பிச்சை பண்ணி வைக்க சொன்னேன், நீ தான் ஒத்துட்டியப்பா. இல்லை, அளவு தெரியாதனால சமையக்காரை கேட்கலாமேன்னு தான் கணக்கர் இழுத்தார். ஆனால் உடனே போய் பழங்கள் இடங்கள் என்ன தட்டை கொண்டு மகான் முன்னாடி கொண்டு வச்சார். அவர் வேண்டியதை எடுத்துக்கிட்டோன்னு அந்த மகானுடைய ஆச்சரியமான கட்டளை அடுத்தது ஒன்று பிறந்தது. என்னன்னு அது எல்லாம் இன்றைக்கி சுக்கரவார நைவேத்தியம், சொஜ்ஜி, சுண்டல் அதெல்லாம் இங்கே அதோட கொண்டா அப்படின்னு வியப்படைஞ்சு போல கிடக்கிற உள்ள ஓடி போய் சமையலில் சொஜ்ஜி பஜ்ஜி சுண்டல்லாம் இந்த பாத்திரம்லாம் இந்த பிரசாதமாக இருந்து கொஞ்சம் இதெல்லாம் கொண்டு வச்சார். அதெல்லாம் கொஞ்சம் பிரசாதத்தெல்லாம் இருந்தது. அதுக்கு மேல் நடந்தது ஆச்சரியம். மகாப்பெரிய வேகமாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோ அப்புறம் இப்படி இவ்வளோதானே அப்படி கேட்டு வச்சார்.
பழத்தட்டு பழக்கெடுத்து கொண்டு வச்சார் அத்தை. அதில் இந்த பழங்களையும் மகான் சாப்பிட்டுட்டு முடித்தார். முடிச்சுட்டு இன்னும் அப்போ இன்னும் இருக்கே கேட்டாரே பார்க்கலாம். அப்போது கணக்கு வந்து உண்மையாக ஆடித்து தான் போயிட்டார். வயிறார பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பசியை கிளறி விட்டியே உயிரே போகிறதே அப்படின்னு மகான் கூற பூஜை நிறைய பாலை கொடுத்து வச்சார். மகன் அறையை சாப்பிட்டுட்டு இதை கணக்கு வந்து கணத்தில் போட்டுட்டு என்ன மகான் காலில் சாஷ்டாக விழுந்து வணங்கினார். பெரியவா மன்னிக்கணும், இனிமேல் நானும் இப்போ உங்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படி கதறினார். பெரியவா வந்து இனிமே வம்புக்கு வர மாட்டியோ இல்லையோ அப்படி சொல்கிறோம்ல. அவர் ரெண்டுக்கையும் நமஸ்காரம் பண்ணார். அப்புறம் நமஸ்காரம் பண்ணார். அவர் பெரியவா வந்து இரு கைகளை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணார். பரமனுக்கு கூட பசி ஏற்பட்டதோ அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் அபூர்வமாக தோன்றும். சேர்ந்தா போல் பல நாட்கள் உபவாசம் இருந்துட்டு அதை முடித்து வைக்கிற டயத்தில் முக்கால்வாசி அந்த மாதிரி நாளாக தான் இருக்கும். அது பூஜை முடித்து எடுத்துக்கும் போது கூட பெரியவா ரொம்ப சோறாக இருப்போம், பார்த்தாலே தெரியும். அது சட்டுன்னு சந்தர்ப்பம் பண்ணுங்கோ அப்படின்னு அவரே கூட சில டைம் சொல்கிறதும் உண்டு. அந்த மக்கள்லாம் அதுக்கப்புறம் மகான் இருந்த சோறு இருந்த இடம் தெரியாது. கொஞ்சமாக தான் அமுது சாப்பிடுவார் பெரியவா, தெரிஞ்ச விஷயந்தான். மகான் யோக மகிமை வந்து தெரிஞ்சிட்டவ யார் இருக்கா? அபார கருணா சிந்தும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர குரும் பிரணமாமி முதான்மகம். ஜெயசங்கர ஹரஹர சங்கர.